கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கு இயேசு நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வெற்றியின் வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறேன். இயேசு உலகத்தில் வாழ்ந்தவர் ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னார். அதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் சொல்லி. அன்பானவர்களே, வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை அநேக வருத்தங்கள், பாரங்கள், சுமைகள், வலிகள், நோவுகள், பிரச்சனைகள் இருக்கலாம். இதே இயேசுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. நீங்கள் அவரிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல், உங்களுக்கு சமாதானத்தையும், உங்களுக்கு சந்தோஷத்தையும், உங்களுக்கு நிறைவே தருகிற தேவனா இருக்கிறார். அதனால் தான் இயேசு அன்றைக்கு சொல்ல அதே வார்த்தை நமக்கு இன்றைக்கு சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இயேசுவிடத்தில் வாருங்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, வருத்தப்படுகிறீர்களா, கஷ்டப்படுகிறீர்களா, துன்பப்படுகிறீர்களா, இயேசு உங்களை அழைக்கிறார். அவரிடத்தில் வாருங்கள். உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய சுமைகள், உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய வறுமைகள், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் அவர் மேல் வையுங்கள். அதான் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்கள் பாரம் சுமந்து நீங்க உங்க வாழ்க்கையில போராட்டத்தில் பிரச்சனை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய பாரம் எதுவா இருக்கலாம். இப்போது அவரிடத்தில் வந்து உங்க சுமைகளை அவரிடத்தில் வையுங்கள். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனா இருக்கிறார். உங்களை அழைக்கிறார். அவரிடத்தில் வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.